இப்போலாம் திமுகக்கு எப்படியெல்லாம் தெரியுமா சப்போர்ட் பண்றாங்க? அவங்களாம் எத்தனை வருஷம் ஆண்ட கட்சி தெரியுமா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? எத்தனை பேர் அடிச்சு ஒட்டச்சு முன்னாடி வந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு டிவிக்கு விஜய் வந்துட்டா அவன்லாம் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்றாங்க, கமெண்ட்ல போடுறாங்க, ஈவன் எங்க டிஎம்ல வந்து திட்டுறாங்க, எங்க சேனல்ல வந்து திட்டுறாங்க, ஏன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தேடி வந்து திட்டுறாங்க. ஆனா டிவிக்கு ஐடிவின்னு ஒரு விஷயத்த வந்து பிரபலப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, அதுதான் விளம்பர மாடல். ஏன் இவங்கள விளம்பர மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு சொல்றாங்கன்னா, முதல்லலாம் வெறும் ஸ்டாலின் அவர்களை வச்சுதான் எப்படியாவது ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா இவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சோசியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகுது. அதனால யாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு நெருக்கமா இருக்கிறவங்கள பிரிச்சு விட்டு நம்ம திமுகக்கு ஏற்ற மாதிரி பேசினா சத்தியமா ஹிட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு சில பிளாஷ்பேக் இருக்கு, அப்புறம் புதுசான கண்டென்ட்டும் இருக்கு. அது நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் முழுசா தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள். என்னதான் சத்யராஜ் விஜய் அவர்கள் வந்து தலைவா படத்துல ஒன்னா சேர்ந்து நடிச்சிருந்தாலும் ஈவன் அவரோட படத்துக்கு தான் வந்து தடையே வந்துச்சு, தெரியும்ல, டைம் டு லீட் அப்படின்னு வந்தோடனே அது பெரிய விஷயமாச்சு. ஜெயலலிதா அவர்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ண விடாமலே பண்ணிட்டாங்க. அப்ப சத்யராஜ் அவர்களும் வந்து அவர் இடத்துல எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருந்தாரு. விஜய் அவர்களோட க்ளோஸா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமும் நல்ல அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல போறது, பேசுறது, சிரிக்கிறது எல்லாமே இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா சடனா விஜய் அவர்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களை தம்பி, இவர் வந்து எனக்கு குழந்தை மாதிரி, பையன் மாதிரி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் ஒன்ஸ் அரசியல் வந்தது பிறகு நடிகர்களே இவ்வளவு நாள் ஆண்டா நாங்களாம் எங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவரு பேசுறது மட்டும் இல்லாம இவங்களோட பொண்ணும் சேர்ந்து பேசுறாங்க. ஆனா இவங்களோட பையன் வந்து கொஞ்சம் பிட் டிஃப்ரெண்ட். அதாவது நீங்க என்ன வேணாலும் பேசுங்கடா, ஆனா என் தலைவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஈவன் அவரே ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்ணிருக்காங்க, யாரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் அவர்களுடைய ஒரு உயிர் கொடுக்குற ஃபேன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால விஜய் அரசியல் வந்ததுனால இப்போ உள் குடும்பத்துக்குள்ளேயே பல சண்டைகள் போகுது, இவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா சத்யராஜ் அவர்களும் அவர்களுடைய டாட்டர் அவர்களும் இதை விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால ஆக்டர் வச்சு பயங்கரமா ப்ரொமோட் பண்றதுல இவர் நம்பர் 1 வந்துருவாரு. ஒரு 200-250 வருஷமா இதே டயலாக பேசி பேடிச்சிட்டு இருக்கேன். இந்த தகுடுங்கிறது அல்வாங்கிறது இதே வேலையா போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாஸ் அவர்கள். இவர் ஏடிஎம்கே சேர்ந்தவராச்சு, இவரை பத்தி நீங்க திமுகவோட கண்டென்ட்ல கொண்டு வரீங்கன்னா இருக்குது. இவரு நல்லா வாய் பேசுறாரு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போட்டு தாக்கி பேசுறாரு. ஆனா ஏதாவது நாட்டுக்கு ஒரு இஷ்யூ வரும்போது அதை பத்தி பேசவே மாட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 வாரங்களில் எவ்வளவு இஷ்யூஸ் நடந்துச்சு, அதெல்லாம் வந்து காதுல கேட்க முடியல, கண்ணால பார்க்க முடியல. ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது, ஆனா அதை பத்திலாம் பேசவே மாட்டாங்க. விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு ஸ்பீச்ல பேசியிருந்தாருன்னா அதை எடுத்துட்டு வந்து ஒரு கண்டென்ட் பேசி இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம எப்படி காமெடினா இருந்த ஒரு கருணாஸ் இப்ப இவ்வளவு அரசியலா பேசுறாரு, அரசியல சாக்கடையா மாத்துறதே இவரு தான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பேசிட்டு வராங்க. ஸோ டிஎம்கே கருணாஸா வச்சில்ல, ஆனா கருணாஸும் டிஎம்கே பத்தி பேசுறதே இல்லை. இந்த மாதிரி நியூசன்ஸ் கேஸா போட்டு ஊருக்குள்ள ரெஸ்பெக்டே போச்சுறாங்க. அடுத்து வந்து பார்க்க போறது ரஜினிகாந்த் அவர்கள் தான். இவரை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு டிஎம்கேக்கு என்னெல்லாம் பண்ணாரு. ஆனா ஆரம்பத்துல என்னன்னா இவருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து ஒரு கோல்டு வார் போயிட்டே இருந்துச்சு. அதை பத்தின வீடியோக்கள் நீங்க பலது பார்த்திருப்பீங்க, அதை திருப்பி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் பெருசா எலாபரேட்டா. இவங்களுக்குள்ள இருந்த அந்த பனிப்போர் எப்படி போய் முடிஞ்சதுன்னா, இனிமே இவங்க ஆட்சிக்கு வந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மளை நடிக்க விடாம பண்ணிடுவாங்க, அல்லது டாக்ஸ் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாம பிரஸ் மீட்ல வேற ஜெயலலிதா அவர்கள் ஓப்பனா திட்டாங்க. இவர் நடிச்ச படையப்பா படத்திலே ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக தான் டைலாக்ஸ்லாம் இருக்கு அப்படி ஒண்ணா வச்சதுனால இதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி வந்துட்டா நம்ம கதி அதோ கதி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு டிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது எப்படி தெரியுமா போஸ்டர் ஒட்டிட்டாங்க, ரஜினிகாந்த் ஆதரவு பெற்ற உதயசூரியன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்னைக்கு பல பேர் பேசுறாங்க எங்க கட்சிக்கு எவ்வளவு பேர் ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா நடிகர்கள் வச்சுதான் இப்ப வரைக்கும் அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நடிகர்கள், பிக் பாஸ்ல வந்தவங்க, இன்ஃபுளுசர்ஸ், இவங்களுக்கு இதே வேலைதான். இவங்களுக்கு தோத்து போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாவே எதையாவது ஒரு ஃபேமஸான பர்சனை உள்ள கூட்டு வச்சு காசு கொடுத்து இப்படிலாம் பேச வைப்பாங்க. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் காசு கொடுத்து இதை பேசல, அவருக்குன்னு ஒரு ஈகோ இஷ்யூ இருந்தது. இவங்க திரும்பி வந்து அதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு இப்ப வரைக்கும் ரசிகர்கள் இவரை ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார்
எம்ஜிஆரை பத்தி பேசிட்டா கண்டிப்பா உலகநாயகனை பத்தி பேசாம இந்த வீடியோ முடியுமா? உலகநாயகன் தான் டாப் நாட்ச். ஆரம்பத்துல நான் டிஎம்கேக்கு எதிரானவன், டார்ச் எடுத்து டிவியை உடைக்கிறேன்டா, உன் மூக்க சொறியிறேன்டா அப்படி என்னென்னமோ வீடியோ போட்டாரு. அதாவது கமலஹாசன் அவர்கள் தனியா ஒரு தொகுதியில நிற்கும் போது கூட ஒரு கொஞ்சம் ஓட்டுல தான் வந்து வித்தியாசம் இருந்திருக்கும். ஆனாலும் அப்ப நிறைய பேர் என்ன மீம்ஸ் போட்டாங்கன்னா, கமலஹாசன் நினைச்சிருந்தா இன்னும் வின் பண்ணிருக்கலாம், கமலஹாசன் வந்து வெல் டிசர்வ்டு, இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த தேர்தல் வரும்போது இவரை வின் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கமலஹாசனுக்கு விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ஃபேமஸான பின்பம் இல்லைனாலும் இவர் நல்லது பண்ண கட்சிக்கு வந்திருக்காரு, அட்லீஸ்ட் இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பாவது கொடுப்போமே அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் ஈவன் நானும் தான் அப்படி நினைச்சேன். ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, காசுக்காக அப்படியே டிஎம்கே போய் சேர்ந்ததும் இல்லாம அதுக்கு ஒரு கருத்து வேற வச்சுட்டு வந்தாரு. அதை போய் பார்த்துருவாங்க. எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டான். ஆகா அங்க போக கூடாதுயா, ரிமோட்டு ஸ்டேட்டோட இருக்கணும். கல்விய நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா, நாங்க எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல அதை நம்ம ஒழிச்சாது வைப்போம், ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம், இனிமே எவனா வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு எடுத்த முடிவு தான். இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியலன்னா சும்மா இருங்க. டிஎம்கே கூட ஏன் போய் சேர்ந்தீங்கன்னா நாட்டுக்கு தேவையா. இன்னொன்னு சொன்னாரு, என்னமோ குடும்ப அரசியல்ன்றீங்க, மக்களை குடும்பமா நினைக்கிறவங்க குடும்ப அரசியல் பண்றவங்க தான் அப்படின்னு சொல்லி பெரிய முட்டா கொடுத்துட்டு ஒரே உருட்டி விட்டு அவர் இப்ப அங்க நிக்கிறாரு. கமலஹாசன் அவர்களோட பேச்சு பார்லிமெண்ட்ல என்னதான் பயங்கரமா ஒழிச்சாலும் இவர் வந்து அங்க போயிருக்க கூடாது அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன 4 பேரும் ஓகே உங்களை பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப சொல்ல போற நபர் நாசர். இவரு டைரக்டா அரசியலுக்குள்ள வரல, எந்த கட்சியும் இவர் சார்ந்து பெருசா நம்ம பார்த்தது இல்ல, பெருசா அது ஃபேமஸ் ஆனதும் இல்லை. சமீபத்துல ஏதோ பிரபல நடிகர்கள்லாம் வந்தா விட்டுருவோமா நாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, அவருடைய பழைய வீடியோ ஒன்று ட்ரெண்ட் பண்றாங்க. அதாவது நாகர் அவர்களுடைய மகனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கோமால போயிட்டு வரும்போது என்ன ஆகிருக்குன்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லியிருக்காரு. அவர் பையன் விஜய்னு பேர் சொன்ன உடனே ஓகே இவரோட ஃப்ரெண்டு வந்து விஜய்னு இருக்காங்க, அதை தான் நம்ம பையன் சொல்றான்னு பார்த்தா அதான் கிடையாது, தளபதி விஜய் அவர்களை தான் இவர் விஜய் சொல்றாருங்கிறது நாகர் ஒரு இன்டர்வியூல வந்து ரொம்ப எமோஷனலா பகிர்ந்தாரு. அப்புறம் வந்து விஜய் அவர்கள் பார்த்தாரு, என்னமோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா இவ்வளவு தூரம் விஜய் அவர்களோட க்ளோஸா இருந்த நாசரும் இன்னைக்கு மேடையில என்ன பேசுறாங்கன்னா, பிரபலமா இருந்தா வந்தா என்ன வேணாலும் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. என்னன்னா கோமால இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் எதையுமே வந்து எந்திரிச்சு வரவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அதாவது அப்பா தெரியல, அம்மாவை தெரியல, ஃப்ரெண்டு தெரியல, கூட படிச்சவனை தெரியல, தளபதி விஜய் அவர்களை மட்டும் தெரியுதுன்னா எந்த அளவுக்கு அவங்க பையன் வந்து விரும்பி இருக்கணும், எந்த அளவுக்கு அவங்க பையன் வந்து ரசிச்சிருக்கணும். ஒரு நடிகனா அரசியலுக்கு வரும்போது அதை எல்லாரும் போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாம காசு கொடுத்து மேடையில வந்து பேசும்போது என்னதான் அது விஜயோட க்ளோஸா இருந்தவங்க, நடிகரா க்ளோஸா இருந்தவங்க இன்னைக்கு இப்படிலாம் மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்து எல்லாருக்கும் இருக்கதான் செஞ்சது. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நான் சொன்ன இந்த 5 பேரும் பாத்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் இல்ல, ஆனாலும் இவங்களை எப்படியோ பேச வச்சு எப்படியோ வாங்கிட்டாங்க. நான் ரஜினிகாந்தை தவிர்த்து சொல்றேன், ஏன்னா ரஜினிகாந்த் இப்போ வரைக்கும் டாப் ஸ்டார் தான். ஆனா அன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணாங்க, இன்னைக்கு அதையே பண்ணணும் ட்ரை பண்ணாங்க. அதுதான் தலை. அஜித்குமாரை வச்சு எப்படியாவது ப்ரொமோஷன் பண்ணிடணும், அஜித்குமாருக்கு அவார்டெல்லாம் தெரிவிச்சா அவர் தானா வந்துருவாரு அப்படின்னு. ஆனா அஜித்குமார் ரொம்ப தெளிவான ஆளு, இவனுங்களை பத்தி நல்லா தெரிஞ்சனாலதான் எனக்கு படம் கூட வேணாம்னா நான் கார் ஓட்டி குறைச்சிக்கிறாங்கன்னா அந்த மனுஷன் போயிட்டாரு. ஆனா விடாம தலையை வச்சு பிரச்சனை பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்டை துரைமுருகன், ஒரு சில யூடியூபர்ஸ் இந்த டிஎம்கேக்கு க்ளோஸா இருக்கிறவங்க பாத்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தலைவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுமா, தலைவர்கள் வந்து அரசியல் என்ன தெரியுமான்னு தூண்டி விடுறாங்க. இருந்தாலும் அஜித்குமார் அவர்கள் இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. ரஜினிகாந்துக்கு தான் இந்த பாயாசம் போடலாம், எனக்கு பாயாசம் போட முடியாதுடா அப்படின்னு அவர் டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த வீடியோல நான் சொன்ன நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஆஹா ஆமால அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல நான் யாராவது பேர் விட்டுருந்தாலும் இவரை விட்டுட்டியாமா நீ அப்படின்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.